ஹலோ! இன்னைக்கு 80 ரப்பர் பேண்ட் டிஸ்பேச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ டிஸ்பேச்சிங்னா ஃபுல்லா டிஸ்பேச்சிங் மட்டும் காட்ட போறது கிடையாது. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு இவ்ளோ ரப்பர் பேண்ட் பண்ணேன். ஒரு 5 ரப்பர் பேண்ட்னாச்சும் உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கணும் இல்லையா? ஸோ அதனால நான் ஒரு 5 ரப்பர் பேண்ட் உங்களுக்காக பண்ணி காமிக்க போறேங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா டிசைன்ஸுமே பார்க்கலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸுங்க. ஸோ இது என்ன சைஸு, என்ன ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ரேட்டு கொடுத்துருக்கேன், எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த கஸ்டமர் யார், எப்படி எனக்கு ஆர்டர் கிடச்சிது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் நான் கிளியர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி நான் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு போடுங்க. ஸோ இப்போ நான் எஸ் ஷேப் வச்சிட்ருக்கேன். இவங்க கேட்டது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க 1 இன்ச் ரப்பர் பேண்டுங்க. இது எதுக்காக ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க ரீசெல்லிங் கிடையாது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்டால் போட போகிறாங்கங்க. அதுக்காக நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாலுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் 80 ரப்பர் பேண்ட்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே எஸ் ஷேப் சைடில் ஃபுல்லாக வச்சுருக்கேங்க. எஸ் ஷேப்பில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேட் ஃபினிஷ் தான் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இது ஸ்மாலாக பிக்காக எஸ் ஷேப்புன்னு கேட்டிங்கன்னா இது மீடியம் சைஸ் தாங்க, அழகாக இருக்கும். இதுக்குள்ளே ராதாகிருஷ்ணா சாம்ஸு. ஸோ டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன டிசைன்ஸ் பண்ணாலும் வச்சு கொடுங்க, பட் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கங்க. இந்த எடுத்தடிக்கிற கலர்ஸ்லாம் வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப் தாங்க வைக்க போகிறோம். ஸோ இதை நான் அரேஞ்ச் பண்ணுறது அப்படியே பாருங்கள். ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 8 ரப்பர் பேண்ட் சொன்னேன் இல்லையா? இதுக்கு முன்னாடியே இவங்க எங்கிட்ட ஒரு 3 or 4 டைம்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்க. என்ன மாதிரி ஆர்டர்ஸ்னால் பேங்கிள் ஆர்டரு, இந்த ரப்பர் பேண்ட் ஆர்டருமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 80 ரப்பர் பேண்ட் இதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்துருக்கேங்க. அப்போ அவங்கக்கிட்ட மூவிங் இருக்கனால மட்டும்தான் நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக வராங்க. நம்ம குவாலிட்டி பிடிச்சனால மெயினாக வராங்க. அந்த சிஸ்டர் ஃபோனில் பேசக்குள்ளே சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு உங்கள் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, நானுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன், பட் டைம் இல்லை எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு, ஸ்டாலுக்கு டக்குன்னு ரெடி பண்ண டைம் கிடையாது, ஸோ அதனால் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, என்னோடய ஒர்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், ஸோ உங்கள் ஒர்க்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நீட் அண்ட் ஃபினிஷிங்காக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கங்க. ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்கங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 4-5 தடவை பல்காக வாங்கியிருக்காங்க, அதனால் நம்ம ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருந்தோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட் ரப்பர் பேண்ட் முடிச்சாச்சு. ஒன்று லக்ஷ்மி வச்சு பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ராதாகிருஷ்ணா வச்சு பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரப்பர் பேண்ட் பாருங்கள், கொஞ்சம் டிசைன்ஸும் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அடுத்தது மூன் ஷேப்புங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். மூன் ஷேப்பு, ட்ராப்பு, தென் ஜர்கான் ஸ்டோன்ஸு, சுகர் பீட்ஸுன்னு எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் காமிக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் புதுசாக ட்ரை பண்ணாதது தாங்க. இப்போ இவங்களுக்காக ட்ரை பண்ணி கொடுத்தது. ப்ளஸ் நீங்களுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ என்ன எஸ் ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் பார்த்திங்கன்னா குட்டி ட்ராப்புங்க, கிளாஸி ஃபினிஷு, ரொம்ப அழகாக லைட்டு ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மூன் ஷேப் 2 பக்கமும் வச்சுருக்கேங்க. நான் காட்டின மாதிரியே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணுங்க. ரப்பர் பேண்டில் பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்ம ஃபினிஷிங் பண்ணுவோம். ஒன்று சைட் ஃபினிஷிங் சைட்லேருந்து நிறையா பண்ணுவோங்க. ஒரு சில ரப்பர் பேண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சைடில் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு டிசைன்ஸை பொறுத்துங்க எல்லாமே நம்ம பண்ண மட்டும்தாங்க நமக்கான லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும். எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்ற ஒரு ஐடியாஸும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ இதெல்லாமே ஓன் க்ரியேட்டிவில் தான் பண்ணோம். நிறையா இந்த மாதிரி ஓன் க்ரியேட்டிவாக இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தான் நம்ம பண்ணித்தர முடியும். அதாவது யூனிக்காக கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைன்ஸ் எல்லாமே. நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் தாங்க வச்சுருக்கோம், 4x4 ஸ்கொயரு. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ராப்புக்கு மேலே நம்ம இது ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி கொண்டு வர போகிறோம். குட்டி லோட்டஸ் மாதிரி வருங்க. ஸோ அதனால் மறுபடியும் அகைன் குட்டி ட்ராப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 1 இன்ச்சில் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கா அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. லாஸ்ட்டில் நான் டிசைன்ஸ் அத்தனையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன், பொறுமையாக பாருங்கள். இவ்வளோ டிசைன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரிப்பீட்டட்னு பார்த்தீங்கன்னா 1-2 தாங்க ரிப்பீட் ஆகிருக்கும். மற்ற எல்லாமே நம்ம யூனிக் கலெக்ஷனாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸு அவசரத்துக்கு ஸ்டாலுக்கு போடுறதுக்குலாம் வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஜாஸ்மின் ரப்பர் பேண்டு, ஜாஸ்மின் சென்டர் கிளிப் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க.
அது எல்லாமே நம்ம வந்து இது கூட சேர்ந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ணியிருந்தோங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடியே பேங்கிள்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்கங்க என்கிட்ட. 210 சைஸ் வரைக்குமே நிறைய பேங்கிள்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ்டாக கலர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கலர்ஸில் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்க. அது எப்படி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குற குவாலிட்டி தாங்க எல்லாமே. அந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்து குந்தன்ஸ் எதுவுமே விழுகாமல் இருந்துச்சுன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 4-5 தடவை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்க. ரிப்பீட்டடாக வாரத்தில் ஒரு ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. சேம் கஸ்டமர் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து செய்ய டைம் கிடைக்காது. அப்போ நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்கங்க. நம்ம பெஸ்ட்டாக செஞ்சு தருவோம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக போகிறனால மட்டும்தான் நம்மளுக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நம்ம அவங்களுக்கு போகிற மாதிரி கலர்ஸில் பிடிச்ச டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்டர்ஸ் நமக்கு திரும்ப திரும்ப கொடுப்பாங்கங்க. அதில் மாற்றமே கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க ஆர்டர்ஸ் எனக்கு வரலன்னு. இதெல்லாம் வந்து நான் உடனே எனக்கு வந்ததே கிடையாதுங்க. நான் ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு வந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய 5 இயர்ஸ் ஜேர்னியில் இப்போ ஒரு 6 மந்த்ஸாக தாங்க ஆர்டர்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களை மாதிரி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். எதனால் அப்படின்னா நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தாங்க. ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நம்மளை கைவிடாதுங்கிறது நான் உங்களுக்கு அடித்து சொல்லுவேங்க. ஏன்னா வந்துட்டு நான் வந்து அனுபவபூர்வமாக ஒவ்வொன்றும் உணர்ந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க இன்ஸ்டாவில் நான் வந்துட்டு ரீல்ஸ் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், பட் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் கூட புதுசாக ஒரு யூடியூப் சேனல் இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சிருக்கேங்க. அதாவது கிளாஸ் பேங்கிள்ஸு ப்ளஸ் வந்து ஜுவல்லரிக்கு நான் வந்து ஃபேன்சி ஜுவல்லரிஸும் சேல்ஸ் பண்ணுறேங்க. அதுக்காக ஆரம்பிச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறதே கிடையாதுங்க. ஆனால் ரெகுலராக இப்போ ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ்னாச்சும் நான் அதில் போட்டுருவேன். அப்படி பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஒரு 90 ஃபாலோவர்ஸ் கிட்ட தாங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் 1 மந்த் ஆச்சு அதை ஆரம்பிச்சு. அதுக்காக நான் ஃபீல் பண்ணுறது கிடையாது. நான் ரெகுலராக என்னோடய ஒர்க்கை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். அது மூலிமா எனக்கு இது வரைக்கும் ஒரு ஆர்டர்ஸும் வரல 1 மந்த்தாகவே. அதுக்காக நான் ஃபீல் பண்ணி அதை அப்படியே விடலை. நான் வந்து திரும்ப அதை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் நான் போடுவேன். நான் என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் கண்டிப்பாக போடுவேங்க. போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து அதுதான் மெயின். நான் உங்ககிட்ட சொல்கிறது அதுதான். ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ மூலமாக நம்மளுக்கு கிளிக் ஆகுங்க. அப்படி கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குங்க. ஸோ வந்து அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸாக போய் தாங்க ஆகணும். ஸோ நான் அதில் வந்து 90 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. யூடியூப்பில் பாருங்கள் 20,000 கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் இன்ஸ்டாவில் வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க கிளாஸ் பேங்கிள்ஸில் வந்துட்டு 90 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுறாங்கங்க. ஒரு வாரத்தில் ஒரு 4-5 தான் ஏறுறாங்க. அப்போ வந்து அதுக்காக நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு அடுத்த ஒர்க் ஆகாது. நான் வந்துட்டு என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்டே அதில் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. நான் விடாமல் எடிட் பண்ணுறது, போடுறது, வீடியோஸ் எடுக்கிறது, இந்த ஒர்க்காகவே தான் இருக்கேன். என்னோடய இன்னொரு இன்ஸ்டா பேஜ் இருக்குதுங்க, ரிட்ஸில் த்ரெட்ஸ்ன்னு பேஜ். அது வந்துட்டு அதில் நாங்கள் வந்து 13,000 கிட்ட ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே ஒரு நாள்த்த உழைப்பு கிடையாதுங்க, 2 இயர்ஸ்க்கான உழைப்பு. ஸோ வந்து நான் சொல்கிறது அதுதான். நிறைய பேருங்கிட்ட டெய்லியும் கேட்குறது இதே தான். சிஸ்டர் உங்களோட ஆர்டர்ஸ் எனக்கு கொடுங்க, நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக என்னோடய ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாதுங்க சிஸ்டர். ஏன்னா வந்துட்டு நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அது எனக்கானது. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்து பண்ணணுங்கிறத விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ரீசேல் லிங்க் கொடுத்துட்ருக்கேன் கம்மி ப்ரைஸில். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி கொஞ்சம் மேலே வரலாம். பட் வந்து என்னோடய ஆர்டர்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அது எனக்கான ஆர்டர்ஸு. அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அது ஒவ்வொன்றும் நானுமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். அதுதான் மெயின். நான் கஷ்டப்படாமல் எதுவுமே எடுக்கிறது இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் யூடியூப் போடுறது, இப்போ நான் போடுறது கூடங்க ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் தான் நான் இதை வந்து வீடியோஸை நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணி இது முடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 hours ஆகுங்க. யோசிச்சு பாருங்கள், என்னோடய மதியான டைம் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அவ்வளோதான். அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து குழந்தைங்களுக்கு அப்படி நிறைய விஷயம் போயிட்டே இருக்குங்க. அப்படி இருந்தும் நான் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் நான் போடணும் அப்படின்றதுக்கு ஒரே ரீசன் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இதன் மூலியமாக எனக்கு வந்து ஒரு சில ஆர்டர்ஸ் கிடைக்கும். இப்படி தாங்க நம்ம யோசிக்கணும். அப்படி யோசித்து
நான் ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணுறத வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்கிட்டருந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். நான் கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கிளாஸோட ஃபீஸுமே ரொம்ப கம்மி தாங்க. நிறைய பேர் கிளாஸோட ஃபீஸ் அதிகம்னு சொல்கிறீங்க. ஃபீஸ் எல்லாம் அதிகம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ப்ரைடல் செட் எடுத்தாவே நீங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கெயின் பண்ணிடலாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ண போகிறேன். அதாவது A to Z நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அதில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்ம அதில் பெனிஃபிட்டான விஷயத்த உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்னு. அதாவது நுணுக்கங்கள் கூட நான் அதில் ஃபுல்லாகவே, அதாவது நீங்கள் டவுட்ஸே கேட்க தேவையில்லை. அடுத்தது அந்த அளவுக்கு நான் அதில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் உங்களை. அப்போ நான் வந்து வாயை திறந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸே கேட்க மாட்டாங்க. ஏன்னா சிஸ்டர் நீங்களே எல்லாமே சொல்லிடுறீங்க, நாங்கள் எதுக்காக டவுட்ஸ் கேட்கணுன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அந்த கிளாஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அந்த கிளாஸில் கற்றுக்கோங்க. நீங்களும் வந்து ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து வச்சு நீங்களுமே வந்துட்டு அடுத்தடுத்த போஸ்டிங்கு, வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணுறது, தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்து நீங்களுமே சக்ஸஸ் ஆகுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் மாதிரி போஸ்டிங் வந்து டெய்லியுமே போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள்லாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நானுமே வந்து உங்களை மாதிரி இருக்கக்குள்ள நிறைய விஷயத்த வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு நினச்ச நாள்லாம் உண்டு. பட் வந்து நான் வந்து பெருசானதுக்கப்புறம், அதாவது வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேங்க. இப்போயுமே கிளாஸஸ் வந்து பக்கத்தில் எடுக்கணும், நிறைய சொல்லித்தரணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து நான் செய்வேங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஜெயிச்சு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நீங்களுமே வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே சொல்லுங்கங்க. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தென் வந்து நம்ம பேசிகிட்டே 5 ரப்பர் பேண்டையும் முடிச்சாச்சு. நான் இந்த 5 ரப்பர் பேண்ட் எடுத்தது கூட ரொம்ப ஒரு டஃப்பான டைமில் தாங்க எடுத்தேன். எனக்கு வந்து எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக நிறைய பிஸியான ஒர்க்குங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். அப்படின்னா நீங்களும் கற்றுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் நல்லா ஒவ்வொன்றா நான் வந்து கற்றுக்கோங்க. கற்றுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க எல்லாமே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் ப்ளஸ் குந்தன்ஸ் விழுகாமல் இருக்குங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே பேசிவிட்டு நம்ம முடிச்சிட்டோங்க. அவங்கக்கிட்ட பேசினாவே எனக்கு நேரம் போகிறதே தெரியல. டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குதுன்னு. பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டதால் நான் 50 ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்தேங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் நல்ல பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பேங்க. அடுத்த தடவை அகைன் உங்களுக்கு ஆர்டர் வர வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வர மாதிரி ஆர்டர்ஸ் அடுத்தது வந்து உங்களுக்கு வர மாதிரி நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேங்கிறதுல நான் கேரண்டி கொடுக்குறேங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கிளாஸ் சேரணும்னு விருப்பம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் சேர்ந்துக்கலாம். ரீசெல்லிங் குரூப்பும் இருக்குதுங்க. அதில் ஜாயின் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸை. தென் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாய்.